ஸோ காய்ஸ் இன்னைக்கு நாங்கள் வந்து சொல்லி எங்கே போக போகிறோம்? கொல்லிமலை போக போகிறோம். கொல்லிமலை போயிட்டு கும்மி அடிக்க போகிறோம். அவனே பண்ணி விட்டுருவான். என்னாச்சு? அப்போ ஏதோ அதில் இருக்குது. சும்மா காரணம் இல்லாமல் ஸோ கைஸ் பெட்ரோல் போட்டுட்ருக்கோம். சூப்பராக போட்டாங்க பெட்ரோல். எல்லாமே எல்லா ஊரில் இருக்கவங்களும் இந்த ஊரில் வந்து பெட்ரோல் போடுங்க. சூப்பராக போடுவாங்க. ஒவ்வொரு மணி நல்லா போட்டாங்களாடா நிஷாந்த்? நல்லா போட்டான். சூப்பராக போடும். காரணம் ஒரே காரணம். கரெக்டாக 1:30 மணிக்கு போவோம். நிற்காம நீங்கள் எங்கே ப்ரோ பார்த்துருக்கீங்க? ஸோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒருத்தவங்களோட பேய் டாபிக் பத்தி பேய் கதையை பத்தி பேச போறோம். யார் யார் எங்கெங்க பேய் பார்த்திருக்காங்க. அழகா இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பரா பார்ப்பாங்க. சூப்பரா சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஜவாது. எங்க பார்த்திருக்கீங்க? இப்படி எடுங்க. அவனுக்கு கூச்சமா இருக்கான். கூச்சமா இருக்கான். சொல்லுங்க எங்க பாத்தீங்க? நான் பார்க்கல. நான் இப்பதான் பார்த்தேன். எப்படி சொல்றது? வேலூர்ல அது இடம் தான் உங்களுக்கு தெரியாது. இடம் சொல்ல அது யூடியூபர்ஸ்க்கு தெரியும். யூடியூபர்ஸே ஒரு 10 பேர் தான் பார்ப்பாங்க. வேலூர்ல தர்கா நிறைய இருக்கு. வேலூர் தர்கா தானே நிறைய இருக்கு. எப்படி பங்கார்பாளையம்னு ஒரு ஃபேமஸான இடம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீயே பாத்துருப்பல கண்ணால. அந்த கண்ணால பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் தானே, ஒரு மில்லி செகண்ட் தான். சட்டுன்னு அப்படி போயிடும். எப்படி சொல்றது? இப்ப சில படத்தை பார்த்துட்டு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தெரியும்ல, அதே மாதிரி தான். ஒரு செகண்டுக்கு தான். உங்க வீட்டுல பாத்தியா? எங்க வீட்டுல இல்ல, வேலூர்ல அங்க பாட்டி வீட்டு இருக்குல்ல, அங்க பாத்துறியா? ஒரு செகண்ட் தான், சக்குன்னு போயிடும். அது கூட இந்த நைட்டு தூங்குவோம் 12 மணி தூங்கினா மேலே ஒரு 5-6 பேர் மேலே விளாட்ற மாதிரி சொல்லிடுவோம். நான் ஏதாவது ஒரு டீ கடையில் நிறுத்துறேன், 5 நிமிஷம் தான் அங்க இருந்து கதை பேசிட்டு இது பண்ணிடுறாங்கடா. எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு ப்ரோ. எங்க வீட்டு மாடியில இருந்து போறவ அதுவா இறங்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஐயா ஆமாடா. இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா முன்னாடி சின்ன வயசுல எங்க சித்தி வீட்டில் தூங்குவேன் நிறைய டைம். அப்போ இவன் தான் அந்த சித்தி பையன். இவன் எல்லாம் தூங்குவேன்னா நைட் என்ன ஆச்சு, ஒரு 6 மணி போல எல்லாம் இவங்க எல்லாம் தூங்கியிருப்பேன். நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். எழுந்தோடனே தூங்கிட்டு இருக்கும்போது போர்வை யாரும் இழுப்பாங்க. சாட்சி எல்லாம் அப்ப இல்லவே இல்லடா. அது வந்து நாங்க என்ன ஒரு 4-5 கேளு, போர்வை யாரும் இழுப்பாங்க. நான் நடுவுல தான் இதுக்கு ஓரமா படுத்திருந்தேன். நடுவுல உட்காந்து படுத்தேன். நான் தான் காலை வச்சு இல்லடா யார், நீ பக்க அந்த சைடு படுத்திருந்த நீ. ஓகேவா? என்னாச்சு, கால் வருது கைஸ். கம்பெனிக்கு புது இடத்துல போனா அப்படிதான்டா இருக்கும். நீ அங்க உங்க வீட்டுல படுத்துட்டு அங்க போய் படுக்கும் போது சீனியாமா அதை 2 தாட்டி நடந்துச்சு ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு ப்ரோ. ஆனா பெரியதான்னு சொல்ல, இவன் கூட காலை இழுத்து விட்டுருப்பான். சொல்றது கேளு, தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் நல்லா என்ன தெரியுமா, பிராக்டிகல் எக்ஸாம். அப்ப என் ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? கால்ல சொல்ல வரான். நான் பெரியம்மா வீட்டுல தூங்குவேன். கால்ல பேனா வச்சு மேப் மாதிரி வரைஞ்சு அடுத்த நாள் நாய் மாதிரி தேட வைப்பேன். இதுவும் சேர்ந்து தேடுவோம். மாங்காய் மரம் இருக்குல்ல, மோஸ்ட்லி அங்கதான் இருக்கும். மாங்காய் மரமா? மாங்காய் மரத்துல புளிய மரம் தானே. புளிய மரம் தான் சொல்லுவாங்க. இல்ல மாங்காய் மரத்துல சொல்லுவாங்க. அப்பா சொல்லிட்டாங்க புளிய மரத்துலயும் பேய் இருக்கும். புளிய மரம். சரி ப்ரோ, கேளு ப்ரோ. பிராக்டிகல் எக்ஸாம் ப்ரோ. இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு, அவன் தனியா இருந்திருக்கான். அவன் அது வந்து பேய் வீடு தான் இருக்குனே. அது தனியா இருந்திருக்கான். எழுதிட்டு இருக்கப்ப அந்த ரூம் மீதி ரூம்லாம் லைட் ஆஃப் இருந்துச்சு போல. யாரும் எப்படி எட்டி பார்த்த மாதிரி அப்படி சொன்னா, நிஜமா நடந்துச்சு. அவனுக்கு எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சான். அங்க போய் லைட் போட்டு பார்த்தானா எதுவும் வரலையாம். அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கப்ப தலைவாணி கட்டி பிடிச்சி தான் தூங்க நினைக்கிறேன். தலைவன் பிடிச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்களாம். அப்புறம் இன்னும் அவங்க அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அக்கா சடனா எந்திரிக்கிறப்ப சேர்ல யாரும் உட்காந்துருந்தாங்களாம். அப்படியே கருப்பு ஒண்ணு சொல்லவா இருக்குல்ல. அப்ப வந்து ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு எய்தாப்ல ஒரு பில்டிங்ல வந்து வீட்டுல குடி இருந்துச்சு. அந்த வீட்டுல வந்து போய் 1 மாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஒரு நாள் நைட்டு வந்து போனியா? நான் போல, அது சொன்னிச்சு. ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீட்டு கதவை யாரோ லைட்டா தட்டின மாதிரி இருந்துச்சான். வெளியே போய் பார்த்தப்ப யாருமே இல்லையா. அடுத்த நாளும் இதே மாதிரி நடந்துச்சா. ஆனா கொஞ்சம் வேகமா தட்ட அடிச்சிருக்காங்க எல்லாம். 3வது நாள் டம்மு அடிச்சாங்க. ஏன்னா வெளியே போய் பார்த்தா எவனையுமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டப்பதான் தெரிஞ்சிச்சான். சரிமா எந்த இடம் அது? அந்த வீட்டுல வந்து யாரோ தூக்கு மாட்டி இறந்துருந்தாங்க. எந்த இடம் அது? பயங்கரமான ஒரு சம்பவமா இருக்கு. இது மாதிரிலாம் நம்மளுக்கு
ஆனதில்ல. சப்போஸ் ஆச்சுன்னா நான் சொல்றேன். ஆனா சின்ன வயசுல ஆனதில்ல சொல்றதுக்கு உயிரோட இருக்கு மேடா அப்படின்னு. சரி ஓகே. ஆனா இந்த எனக்கு ஒரு தாட்டி ஆயிருக்கு. அது இவன் வீட்டில் தான். அவங்க முன்னாடி வேற வீட்டில் இருந்தாங்க. இப்போ தானே அக்டோபர்ல பேலூர்ல கல்யாணத்துக்கு போனேன். கல்யாணம் எங்கன்னா ஆந்திரா பார்டரு, கரெக்டாக சித்தூர் தாண்டி ஆந்திரா பார்டரில் மெயின் ஆக்சிடென்ட் சொன்னாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் வந்து நைட் வரைக்கும் நடந்துச்சு. 3 மணிக்கு முடிஞ்சிச்சு. நாங்கள் வெளியே ரூம் எடுத்துட்டோம். சில பேர் அந்த மண்டபத்திலே ரூம் இருக்குன்னு அங்கே தங்கிட்டாங்க. எல்லாம் கரெக்டாக 4 மணிக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. 2 மணிக்கு நடந்தது வந்து 2 மணிக்கு ஒருத்தவங்க எல்லாம் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. 2 மணி வந்து யாரும் அடிச்சு கதவை போட்டு டம்முன்னு அடிக்கிறாங்களாம். யாராச்சும் இப்படி அடிப்பாங்க, ஏதாச்சும்னா ஃபோன் அடிப்பாங்க. எதானா கடைசி வரைக்கும் இங்கே கதை திறக்கல. அவங்க சின்ன பேர் என்ன பண்ணிட்டானோ 2 கண்ணை தூக்கி இங்கே கொண்டு வந்துட்டானோ. 2 கண்ணை சுத்துறானா அப்படி. சத்தியம் ப்ரோ சொல்றா. ரியலா பேயெல்லாம் பார்த்துருக்காங்க காய்ஸ். குளித்தலைலாம் மோசமானவங்களா இருப்பாங்க. சூப்பரான பேய். சூப்பரா பார்ப்பாங்க. சரி நான் சொல்லும் போது கிரைம் ஸ்டோரி எவ்வளோ நேரம் ஆகும் நீ கொல்லிமலை வரதுக்கு? அது மாதிரி போட்டு கிரைம் ஸ்டோரி கேட்டுட்டு நம்ம பேசி முடிச்சுக்கலாம்டா. நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இதே ஜவாத் ஏதாவது சொல்லிருக்காண்டா. சூப்பரா இருக்கும். இல்லாட்டி பேய் இதையே போடுவோம் ப்ரோ. அரை மணி நேரம் நான் என்ன சரி இரு, நம்ம ஜமாத் ஏதாவது சொல்ல வரோம். அந்த கண்ணு உருட்டிட்டு இருந்தாங்க சொன்னானே அதான். அதான் கண்ணை சுத்த ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பவும் இருக்கிற பையன் என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் பண்றான். சுத்திட்டானா புரியல எப்படி கண்ணை முன்னா இப்படி கொண்டு வராங்க. இங்க அங்க கொண்டு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஒருத்தர் சரி விட்டாச்சு கட்டணும். அவங்க ஒய்ஃபுக்கு பேய் பிடிச்சிருந்ததுக்கு வேலை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நேரா வீட்டுக்கு வாசலுக்கு நேரா அவங்கள உட்கார வச்சிருந்திருக்காங்க. உள்ள நுழையும் போதே வந்துகிட்டு அண்ணன் அவங்க ஆளா பாசமா இருப்பாங்களா அந்த அக்கா. அந்த அண்ணன் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, காலில இருந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்லிட்டு அப்புறம் யாரோ சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வந்து 3 நாள் ஒரு மாதிரி இருந்தாங்களாம். அப்புறம் ஏதோ பேய் ஓட்டெல்லாம் செஞ்சு யோசிச்சு பாரு. அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுறவங்க வீட்டுல வந்து உங்க பாட்டி இவங்க இருக்காங்களா, அவங்க அம்மா இருக்காங்களே பாட்டி, அவங்களுக்கே பேய் பிடிச்சிருக்கா சின்ன பிள்ளைல. ஆமா ஞானா பெரியமாக்கு சின்ன பிள்ளைல பேய் பிடிச்சிருக்கான். சூப்பரா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்னாச்சு சாமி கும்பிட்டு இருந்தாங்க பாட்டி வீட்டுல தான். திடீர்னு கத்துறாங்க. சாமி வந்திருக்கும். நான் ரூம்ல இருந்தவே பயந்து குடுகுடுன்னு கீழே ஓடி போய் ரோட்டுக்கு வந்துட்டேன். ஹரிஷ் இன்னும் நினைப்பு இருக்கா? நம்ம நீ நானு அர்னி 3 பேரும் சேர்ந்து ஒரு பேய் படம் பார்த்தோம்ல, 7ஆம் நம்பர் வீடு. 8ஆம் நம்பர் வீடா? சாரி 7ஆம் நம்பர் வீடு படத்தை சீடியை போட்டு மணியப்பா வீட்டுல வச்சு போட்டோம். போட்டுட்டு சிடி போட்டா வந்து ஃபர்ஸ்ட் பிளே மோர் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும்ல, அந்த பேயோட போட்டோ வச்சு இந்த ஆப்ஷன் வரும்ல. திடீர்னு கத்தி அந்த பேயோட போட்டோ நாங்க தான் நானும் ஹரிஷ் தான் முன்னாடி உட்காந்துருந்தோம். ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அல்ட்ரம் கத்திட்டு வருது. ஐயோ தெரிச்சு ஓடிட்டோம். அது நமக்கு லாஸ்ட் வரை உள்ளே போல இல்ல, நம்ம போகல. யாரோ தான் உள்ள போய் அணைச்சாங்க. சரியான திகில். ஐயோ சரியான காஞ்சரிங் படம் ரிலீஸ் ஆச்சுல, காஞ்சரிங் படம் அப்ப இந்த எங்க தெரியுமா இருந்த வீடு, இந்த இந்த மலையவதாத்த பழைய வீடு ஒன்று இருக்கும்ல, இது 10 கிலோமீட்டர்ல தொட்டியம் வருவாங்க வீடு கூட கட்டினாங்களா ப்ரோ? யாரு? அன்பு மகள் அங்க வீடு இருந்தோம். அங்க வந்து 2வது மாடில ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க நாங்களாம் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவோம், ஜாலியாக விளையாடுவோம். அன்னைக்கு காஞ்சரிங் படம் பார்த்துட்டு இருந்தோம் வீட்டில். பார்த்துக்கிட்டு ஒரு சீன் வரும் தெரியுமா, அவங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு போவாங்க. ஏதோ சவுண்ட் வர மாதிரி வரும் அப்படின்னு தான் சவுண்ட். ஆமா மேல வந்து அந்த குடோன் மாதிரி இருக்குமே. ஆமா அந்த மாதிரி சும்மா மேல போயிருந்து விளையாண்டுட்டு இருந்தோமா. அப்ப காஞ்சரிங் படத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்கிட்டு போல சத்தம் பட்ட பட்டவன் வருது.
இப்படி உட்காந்துருப்போம் லெஃப்ட் சைடு பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க சொல்றதை கேளு ப்ரோ. அட்டைப்பட்டிலாம் அடிக்க வச்சிருப்பாங்க அந்த சைடு. என்ன ஆச்சு, உட்காந்து பேசிட்டு இருந்தோமா அந்த கதைய, ஏதோ சவுண்ட் எல்லாம் வருது, எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. குடு குடு குடுன்னு கீழே விட்டான். அப்புறம் அவங்க அப்பா மேல கூட்டிட்டு வந்து அப்புறம் இங்க வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே விட்டு எங்களுக்கு என்ன சவுண்டு கேட்டுச்சு. எங்க அக்கா இருந்துச்சு. இது வேலை எல்லாமே கத்துக்கவே அதுக்கப்புறம் சரியாயிட்டான் அந்த பையன். அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அவனை தூங்க வச்சுட்டு அவங்க கீழே திரும்ப ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண விட்டாங்க. 4 மணிக்கு முடிஞ்சிருச்சா, 3:30 போல எல்லாம் போய் படுத்துட்டாங்க. எல்லாம் படுத்துட்டாங்க, செம்ம டயர்டு. நான் காலைல கல்யாணம். நீயே போனீங்க அதுக்கு? நான் ரூம் எடுத்துட்டேன் வெளியே, அவுட்டர்லயே இருந்ததுனால ரூம் எடுத்துட்டேன். ரூமுக்கு போயிட்டேன், அவங்க எல்லாம் அங்க தங்கிட்டாங்களா. 4 மணிக்கு யாருமே இல்லை, எல்லாம் தூங்க போயிட்டாங்க. ஏன்னா நான் காலைல எந்திரிக்கணும், 6:30-7 மணிக்கு எந்திரிக்கணும். எல்லாம் அப்ப ஆரம்பிச்சதுதான் அந்த சதறிட்டாங்க எல்லாம். வெளியே வந்து பார்க்க தைரியம் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாமே டயர்ட் ஆயிட்டாங்க, எல்லாம் தூங்கி தான். பசங்க தான் போனது. ஆமா, எல்லாமே என்னடா என்ன பண்றதுன்னு 5 மணிக்கு கரெக்டா அவங்க தேக்ஸாலாம் ஓட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் இந்த கொலுசு சலக்கு. இப்போ நம்ம கொல்லிமலை போகிறோம், இப்போ நம்ம ஏதாச்சும் பார்ப்போமா? அதான் நீங்கள் வாய்ப்பு கம்மி தான். வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் வீடியோ காரணம் நல்லா இருக்கும். நம்ம வந்து சூப்பரா பண்றீங்க. சரி, உங்களை ட்ரெண்ட் ஆக்கி விடுவோம். அப்படி கேமரால தானே பேய் மாட்டவே மாட்டாது. அப்பனா எப்பயுமே நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்கோம், அப்பனா பேய் வராது, சூப்பர்னு சொல்லுவோம். செருப்பால சூப்பரா வரும். கேமரா மாட்டவே மாட்டாது, கண்ணால பார்த்தா மட்டும் தான் உண்டு. சூப்பரா அப்ப கிரியேட் பண்ணுவாங்க ஈஸியா. அப்புறம் நம்மள வச்சு வீஸ் எடுத்துட்டு போய் காசை மறைச்சிருவாங்கன்னு சொல்லி வராது. சூப்பரா இருக்கும். என்ன பாருங்க ஹரிஷ் காய்ஸ், இது என்ன ஊரு? இது நாமக்கல்ல இருக்க மைசூர் காஃபில வந்துட்டு காஃபி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கொல்லிமலை போகும். இப்போ ஆள் காட்டு வண்டியில தானே இருக்கு. அங்கே போய் எங்கேயாச்சும் ஒழுங்கு செத்துக்கிட்டு வாங்க. மலையில நியூஸ்ல வரும், கிரிக்கெட் விளையாடுவோம். பேட் பாலிக்கான இருக்கு. இதான் எங்களோட கார். வச்சு இது மெலடி எங்க இருக்காங்க அப்படின்னு காமிங்கன்னு சொல்லியிருக்காரு. லோபஸ் கேன்யான் அப்படின்னு அழைக்கப்படுற அங்கிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆழ்மனம் இல்லாத ஒரு ஏரியாவை காமிச்சு ஒரு போன் கால் வருது. அந்த ஒரு போன் கால் தான் இந்த கேஸையே டோட்டலா திருப்பி போட்டுச்சு. எவ்வளவு பார்த்துக்கோங்க. 72 பெண்டு புளி வரும்ல சொல்லலாம். புளி வரும், டைனோசர்லாம் சூப்பரா வரும். சூப்பரா வரும். இங்க புளி வரும்னு சொன்னிச்சானே. புலி உரும்போது புலி நம்ம தான் அந்த புலிப்பா, நம்ம தான் அந்த புலி. சூப்பரா வரும். இது தெரியாத ரெஞ்சியோ அந்த பிரெட்டை வாங்கிட்டு போய் குழந்தைக்கு 17 வருடங்களா அவ பார்த்துட்டு இருந்த வேலையை பாருங்க. பொய் சொல்லலாம், ஆனா 17 வருடங்களா ஜோடி எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு பொய்யா வாழ்ந்துட்டு இருந்திருக்கா அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்பவே அதிர்ச்சி ஆகும். அதே நேரத்துல ஆச்சரியமாகவும் இருக்குது. இப்ப மொத்த கேரள மக்களும் ஜோலிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஜோலியுடைய ஒரு ரிலேட்டிவ் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் லாயரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அந்த லாயர் யாரு அப்படின்னு போட்ட ஒரு கேஸ், கேரளா சௌமியா கேஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 23 வயதான மொபைலை ஹேக் பண்ணிட மாட்டாங்க. சூப்பரா பாடுவாங்க. ஃபாரினர்ஸை கலாய்ச்சி கொல்லிமலையிலே ஃபாக் வருதுன்னாங்க. நல்ல பனியாக இருக்கு. ஏன் நல்லா தான் இருக்கும். மேலே போனோம்னா சூப்பராக இருக்கும். சூப்பர்னு சொல்லுவாங்க. போடு ஐயோ எல்லாம் சாயிரும். அப்படியே வாந்தி எடுக்கிறவங்களாம் இங்கே யாரும்
So guys, கேங்ல ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான். செருப்பாலே அடிப்பேன். இங்க வாந்தி எடுத்தான்னு வச்சுக்கோ, வாய் அப்படியே மூடி விட்டுருவேன். அப்படியே அதே தான் சாப்பிடுவேன். முழுங்கிரு வாந்தி எடுத்தத. முழுங்கிரு. ஞாபகப்படுத்தாயா வரும், அதனால தான் நான் அமைதியா வந்துட்டு இருக்கேன். அவன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் பாருங்க. செருப்பாலே அடிக்கணும் அவனை. கேரி பாய் ஏதாச்சும் ஒரு கடையில வாங்கிக்கலாம். பாட்டு கிட்ட போட்டு விட்டாவா? ஐயோ பயமுறுத்துறானே. பக்கத்துல நான் தான் உட்காந்துருக்கேன். ஜவாது நீ நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கோம். வியூ பண்ணு. செம்மையா இருக்கு. கேமராக்கு எதுக்கும் செம்மையா தெரியுது. அம்மானே சூப்பரா எடுத்துருங்கனே. கட் பண்ணி இது போட்டுருவோம். ஸ்லோ மோட பண்ணுவோம். இந்த ஒரு ஃபால்ஸ் தெரியுது பாருங்க. இன்னும் 38 இருக்கு ஹேப்பன் பண்ணு. 38 நிசாந்த் கழிஞ்சிருவானே. வேற லெவல் பாய்ஸ். ஐயோ 1 கிலோமீட்டர் உயரம் வந்திருக்கோம்டா. இப்போதான் 1 கிலோமீட்டர் தான் வந்துருவோமா? சூப்பரா வரும். 1 கிலோமீட்டர்னா உயரம் கீழே தரையில இருந்து 1 கிலோமீட்டர் மேல இருக்கும். ஓ ஓகே இந்த மாதிரி இதே மவுண்ட் எவரெஸ்ட்னா எவ்வளவு ஹைட் இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் மவுண்ட் எவரெஸ்ட்? 4-8 வச்சா 4-8 8888 மவுண்ட் எவரெஸ்ட் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டேன். அதுதான் ப்ரோ. எத்தனை? அதான் ப்ரோ 8888 கிலோமீட்டர்ல அடி சாரி ஃபீட். இவனை வந்து அடி செருப்பால் அடிங்க அவனுக்கு. சார் அக்கா ஆகா ஜகே ஆகா. வீட்டில் போதான் தெரியும் கொல்லிமலை போயிருக்கேன். எப்ப தெரியும்? இது ஏன் நீ தான் சொன்னீங்க? அவர்தான் சூப்பரா இருக்குடா தண்ணி. எங்க இல்ல பின்னாடி பாடுறா என்ன. ஏய் ஆமா அங்க வருது. நான் போய் டவுசர் நான் காருக்குள்ளே டவுசர் இருடா வந்துச்சு இடம். நம்மள முடிச்சு வச்சீங்க போங்க தான். இறங்க பேச்சுக்கோ இல்ல வீச்சுக்கு தான் இங்க இடம். செருப்பு பண்ணுமா? செருப்பு போட்டுட்டாட்டா? செருப்பு எதுக்கு போட்டுறணும்? டவுசர் பண்ணிட்டாரு. வந்திருக்கீங்க வரிசையா ஒரு தேவையான ஒரு மாதிரி இருக்குங்க. எங்க ஒரு தண்ணி கம்மியா இருக்கு. ஹைட்ல இருந்து சொல்லுங்க. போட்டோ எடுத்து ஸ்பான்சர் பண்ணிட்டேன். இந்த டீ யாருக்கு ஸ்பான்சர் பண்றா? போட்டோ எடுக்கிறோம். வா கழுத்துல செயின் போட்டவனே வா. ஒரு டீ எனக்கு டீ. எல்லாம் டீ வேணுங்கிறாங்க. ஒருத்தன் மட்டும் புளிப்பு மிட்டாய் வேணுமா அவனுக்கு? வாந்தி வருதான். ஏய் வாந்தி வர தம்பி. ஏய் வாந்தி வர தம்பி. ஏய் வாந்தி வர தம்பியை காட்டுறா. ஏமா என்ன காட்டு? பல பேர் இப்ப இதான்டா சாக்கடை நம்ம ஊர்ல இருக்கே கருப்பு கலர்ல. இதான் ஒரிஜினல் சாக்கடை. இதுல இருந்து நீ நிசாந்த குளிப்பான். அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு. ஸோ காய்ஸ் இங்கே பாருங்க டீ குடிச்சுக்கிட்டு செம்ம ஒரு வியூ பாயிண்ட். இடத்த இந்த ஃபோட்டோவை போடுறா பாய். சூப்பரா போடுவான். गाइस இந்த வியூ பாயிண்ட மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. லெஃப்ட் பாருங்க. லெஃப்ட் அங்க வீடு அங்க பாருடா. வாழா என் வாழ்வை வாழவே. எங்க மாடு இருக்கு பாரு ப்ரோ. ஜண்டா மாடு ஜண்டா. ஸோ गाइस இதான் டிக்கெட்டோட பிரைஸ். அடிச்சு அப்படியே வியூவையும் கவர் பண்ணிடு கொஞ்சம் பின்னாடி. ஸோ गाइस இப்போ வந்து நம்ம வந்திருக்கு இந்த அருவி பேர் என்ன?
நிறைய பேருங்க நம்ம அருவி நம்ம அருவி வந்திருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம அருவி வந்துடும். நம்ம உடம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தான் என்ன வீடியோ பார்த்துட்டு வந்து தலைவலி மட்டுமே பிடிச்சிருவாங்க. போட்டு ப்ரோ அடி மண்டை டம்மு டம்முன்னு ஒன்று வந்தா என்ன ஆயிடு அதை கையில் வச்சு என்ன நிசாந்து எல்லாம் நிசாந்துன்றீங்க. உப்பையில போட்டுருவேன். கப்பிள்ஸ் குளிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இல்லை குளிரும் ரொம்ப குளிரும். ஐயோ பே குளிருதே இங்க. இப்படி இப்படி இந்த துண்ணை பேக்கில் வேணும். என்னது வெயிட் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ. துண்டை எடுத்துட்டு போ. பயம் கண்ணில் தெரியுது. நான் என்னடு சுகாய்ஸ் இப்போ வந்து நம்ம அருவியில் குளிச்சாச்சு. முதுவெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. கவர்ச்சியை பார்த்துக்கோங்க. அது உனக்கு தான் அந்த கவர்ச்சி. ஏய் நீ போய் வாங்கி ஏட்ரா சளி பிடிச்சுக்கணும். இங்க பாருங்க, அந்த அது பேர் என்னடா படம், தாத்தா வருவான்ல, இது நானும் பூச்சாண்டியா என்னமோன்னு, மைடியர் பூச்சாண்டியில தாத்தா வருவான்ல, அது மாதிரி இருக்கா பாருங்க. இங்க பாருங்க வாந்தி எடுக்கிறான். சக்சஸ்ஃபுல்லா வாந்தி எடுத்துட்டேன். முன்னாடி யாரா டோரை திறந்து வச்சிருக்கா. இறங்குங்கடா. எப்படி என்னோட காஸ்டியூம்னு கேட்குறான். இந்த மைண்டியர் குட்டி சாத்தான் அந்த கிளை வர மாதிரி இருக்கான். சூப்பராக இருப்பான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி உட்காந்துருக்கான். முட்டை பணியாரம் சாப்பிட்றவங்க சூப்பராக இருக்கும். மூடிட்டாங்க. பாட்டி சூப்பர் பண்ணுவாங்க. சூப்பரா பண்றீங்க. சரி சேர்ல இருந்து எந்திரிப்பாங்க. அங்கிட்டு போய் உட்காருப்பா, கடையை விட்டு எடுத்துறாங்க.
சாப்பிட மாட்டேன்ட்டு இந்த இங்க இருக்கு பாரு. மிதி 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 மிதி. இது எறும்பு, அது எறும்பு. இங்க இருக்கு பாரு. கொண்டுட்டோம். சூப்பரா கொள்ளும். இருங்க ஜூம் பண்ணுவோம். டேஞ்சரஸ் கொசு. முட்டை சாப்பிடாம வெட்ட மட்டும் சாப்பிடு. செம்மையா இருக்கு இடம், சூப்பரா இருக்கு. சாப்பிட்றாங்க. ஐயோ இங்கெல்லாம் காட்டக்கூடாது, செருப்பாலே அடிப்பேன் நானே. அங்க திரும்பி பார்த்து இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. மெமரி ஃபுல் ஆயிராது. அதுக்குதான் நேற்று எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு வந்தேன். எல்லா வீடியோ போயிட்டு இது பிரைவேட் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன் நெட்ல. இல்ல ஒரு இது கூட எல்லாத்தையுமே போய் ஏத்திடுவீங்க? எல்லாத்தையும் ஏற்றிடுவேன். அந்த டேட் போட்டு ஏற்றிடுவேன். அதில் ப்ரைவேட்டில் இருக்கும். எங்க இதை இது அறிவு பேர் என்னடா? அறிவு பேர் என்ன? மாங்கல்யம். அறிவு பேர் என்னடா? அறிவு பேர் என்ன? மாசிலா மணி அறிவு. மாசிலா அறிவு. ஸோ ஓகே காய்ஸ், இன்னைக்கு மாசிலா அறிவு வந்திருக்கோம். இன்னைக்கு போயிட்டு குளிச்சு ஃபன் பண்ண போகிறோம். கெத்து காட்ட போகிறோம். போனா அங்கே அழுதுட்டு உட்காந்துருப்போம், வலி தாங்க முடியும். அப்படின்னு இது வெட்டி காத்திருப்பாரு. வீடியோ தானே சரி, வெயிட் பண்ணு. பேக்ல வேடா சூப்பரா. குளிக்கிறேன். பேசுங்களா? சூப்பரா பண்ணுவோம். காய்ஸ், இந்த ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல, யாரோடதுன்னு தெரியல. எடுத்து ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? என்னடா எடுத்து சாப்பிட்ருவோமா சொல்லு நிஷாந்த். எடுத்து சாப்பிட்றா ஒன்று, எப்படி இருக்குன்னு பாரு. யாரோடது அது? சூப்பராக சாப்பிடலாம். எவன் எடுத்தானோ அப்படின்னு சொல்லிட்டு, எவன் தலை சுடுதோ அவன் தான் எடுத்தான். எல்லாம் தலையில ஃபர்ஸ்ட் நிஷாந்த் தாங்க தலையில கை வைப்பான். வந்து முட்டை கேக் சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றீங்க? என்ன முட்டை கேக்கா? இல்லை வாயில் முட்டை சமைக்கிற பின்னாடி காட்டுறேன்.
ஸோ கைஸ் நீங்கள் சாப்பிடுங்க. நீ ஃபுட் vlog பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. இருக்க போகிறேன். இவன் மட்டும் சாப்பிட மாட்டான். நான் இருக்கேன். ஒரு நிமிஷம் என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் கிடச்சி. உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் இந்த முட்டையோட பணியாரம், அந்த பாட்டியோட கைவண்ணத்தை. அவங்க தான் அந்த பாட்டி. பாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னது? முட்டை தான், முட்டை பணியாரம். முட்டை பணியாரம். சட்னி 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 வாங்கிட்டு வந்திருக்கு. எல்லாம் பின்னாடி எரியும். சூப்பராக ப்ரைவேட் நல்லா எடு. நிறைய எடுத்தால் தான் வீடியோ எடுக்க மாட்டேன். சூப்பராக எடுப்பான் வண்டி. கீழே ஒருத்தன் பாரு, மாஸ் பண்ணிட்டு சூப்பராக பண்ணுவோம். சூப்பராக வண்டி எடுப்பான். அதிகமாக சரக்கு அடிக்க கூடாதுங்கிறது இதனால தான். அதெல்லாம் அடிக்க சும்மா அதுக்காண்டி இல்லை, எல்லாம் சரக்கு அடிச்சு வாங்கியிருப்பாங்க. மாப்பிள்ளை 4 போண்டா சாப்பிட்டு போண்டா சாப்பிட்டுலாம் வண்டி எடுப்பான். சூப்பராக வண்டி எடுப்பான். நல்லா அவன் பேர் சூப்பர் வண்டி. சூப்பர் வண்டி. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுப்பான். அது எந்த மீன் ஞாபகப்படுத்துறீங்க? இங்கே அவனை எடுத்து வைக்கிறான் பாரு. ஏதாவது அங்கே போய் உட்கார நான் எடுத்துறேன். உட்காந்து எடுக்கட்டும். காய்ஸ், இதோட எங்களோட கொல்லிமலை ட்ரிப் வந்து முடிவடைகிறது. ஹில்ஸ் இறங்கி வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நிஷாந்த் எதுக்காக தூங்குறான்னா அவனுக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குமா. அன்லிமிட்டட் வாந்தியான். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கான். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருக்கேன். சூப்பர். ஜஸ்ட் 299 கொடுத்து வந்திருக்கான். தூங்கிட்டு இருக்கான். ரெஸ்ட் எடுது. சூப்பராக தூங்கலாம். இது போட்டான், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டான். அதான் தூங்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் இறங்கிட்டு இருக்கோம். சூப்பராக வந்து எடுப்பான். வந்து திருச்சி கிளம்பிட்டு இருக்கோம். அவ்வளோதான். கீழே போயிட்டு திருச்சி சேனிஸ்தமா எங்கடா இருக்கு? கீழே இருக்கு. ட்ரோன் கீழே இது விவசாயம் பண்ற ட்ரோன்ரா. ஆமாம். ஸோ காய்ஸ், திருச்சி வந்துட்டோம். நாங்கள் இங்கே பாருங்கள், நைட் எதுமா கண்ணாடி போட்டுருக்காங்க. சூப்பராக போடும். ஆனால் ஒன்றுமே தெரியாது. இங்கே பார்த்து எங்கேயோ பார்த்து கை காட்டுறான். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம். பாய்.